இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கவன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு அங்கே இருக்க பில்லிங் கவுண்டர்கிட்ட வரான். ஆனால் வேண்ட்ட பில் பே பண்ணுறதுக்கு கையில் சுத்தமாக பணம் இல்லை. அப்போ அங்கே முன்னாடி டேபிளில் இருக்க பணத்தை என்ன பண்ணுறான், இவன் கையை வச்சு ஸ்கேன் பண்ணுறான். ஸ்கேன் பண்ண கையோட இவன் என்ன பண்ணுறான், அங்கே இருக்க ட்ரையல் ரூமுக்குள்ளே போய்க்கிறான். அங்கே போயிட்டு இவன் ஸ்கேன் பண்ண அந்த காசை பார்த்தீங்கன்னா இவனோட பின்னாடி வழியாக குட்டி போட்டு எடுத்துட்டு இருக்கான். இதெல்லாம் இங்கே ஹைலைட் இல்லை. அந்த சில்லற காசை குட்டி போடும்போது இவனோட ஃபேஸ் ரியாக்ஷனை பாருங்க. ஆக்சுவலி இவன் ஒரு ரோபோ. இவனோட உடம்புக்குள்ள பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குட்டி ரோபோட். இவன் வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஏகப்பட்ட வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. இவனுக்கு எர்த்தோட கிராவிட்டியில் எப்படி நடக்கணும் அப்படின்ட்டு சுத்தமாக தெரில. அது மட்டும் இல்லாமல் மனுஷங்க கிட்ட எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதும் தெரில. அதனால அங்கே ரோட்டில் போகிற வரவங்க எல்லாரையும் பார்த்து அவங்க எப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இவனும் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்டு இருக்கான். இவன் வேற ஒரு கிரகத்திலேருந்து வந்த ஏலியன் அப்படிங்கிறனால இவனுக்கு இங்கே இருக்க ரூல்ஸ் எதுவுமே சுத்தமாக தெரில. அதனால அங்கே இருக்க ரோட்டில் டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் மதிக்காமல் அவன் பாட்டுக்கு நடக்கிறான். அப்போன்னு பார்த்து ஒரு லேடி வேகமாக வந்து காரில் அவனை அடிச்சு தூக்கிடுறா. ஆக்சுவலி ஸ்பேஸ்லேருந்து ஒரு ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துருக்க அந்த பையனோட வீட்டில் விழுந்துரும். அந்த ஸ்டோனை தேடி தான் இந்த ரோபோட் பார்த்தீங்கன்னா வந்திருக்குது. இப்போ என்ன பண்ணுறான் அந்த ரோபோட்டு, அந்த பையன் படிக்கிற ஸ்கூலுக்கே அந்த பையனை தேடி வந்தார் அந்த ஸ்டோனுக்கோசரம். ஆனால் அங்கே இருக்க ஸ்டூடெண்ட் எல்லாம் ஏதோ ஒரு புது டீச்சர் தான் வந்துட்டார் போல அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து இந்த ரோபோட்டு அங்கே இருக்க போர்டில் ஒரு 2 செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபார்முலாவை எழுதி முடிச்சிருது. இப்போ நீங்கள் இந்த ஃபார்முலாவை மட்டும் படித்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த உலகத்திலே நீங்கள் தான் ஜீனியஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட இந்த ரோபோட் சொல்லிட்டு இருக்குது. கிளைமேக்ஸில் அந்த ஸ்டோனை மறுபடியும் ஸ்பேஸ்லேயே தூக்கி போட்டு இந்த ரோபோட் எப்படி வந்துச்சோ அதே மாதிரி திரும்பி போயிடும்.